உன் கூட இருந்தது யாரு, நைட் அவங்க கூட என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு வாவர் அருள்மொழிகிட்ட கேட்க, அருள்மொழி எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு, அதுல ஒரு போன் இருந்துச்சு, அந்த போன்ல நானும் பாலாவும் சேர்ந்து எடுத்த போட்டோ இருந்துச்சு, அதை என் புருஷனுக்கு அனுப்பாம இருக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்றப்போ அவங்க சொல்ற இடத்துக்கு வரணும்னு சொன்னாங்க சார். நானும் பணத்தை எடுத்துட்டு போனேன். ஆனா அவங்க பணத்தை வாங்க வராம என்ன அங்க வாங்க இங்க வாங்க திருப்பி அலைய விட்டுட்டே இருந்தாங்க. ஃபைனலா ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்களோட இடத்துல டிராப் பண்ண சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன இடத்துல டிராப் பண்ணிட்டு அவங்க கொடுத்த மெமரி கார்டு டீடைல்ஸ்லாம் ஃபிளஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதான் சார் நடந்துச்சு, எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு அருள்மொழி சொல்ல, எஸ் ஐவாவர் நீ இன்னும் முழுசா சொல்லல, உனக்கு கால் வந்த நம்பர்லாம் உன்னோட பேரை தான் இருக்கு, முழுசா சொல்ற வரைக்கும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள லாக்அப்ல போட சொல்றாரு எஸ் ஐவாவர். இந்த விஷயத்தெல்லாம் முரளி வெளியிருந்து கேட்டுட்டு, ஏன் பாலாவை மட்டும் விட்டீங்க அப்படின்னு சிவகுமார்ட்ட முரளி கேட்க, அதுக்கு சிவகுமார், அவர் அந்த இடத்துல இல்லங்கிறதுக்கு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குப்பா, அவர் அறிவு கூட இல்ல, அப்ப அந்த இடத்துல அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு, இங்க பாரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாரு. இப்போ வாவர் சிவகுமார் உள்ள கூப்பிட முரளி யாருக்கும் தெரியாம அந்த ஃபுட்டேஜ் அவர் போன்ல காப்பி பண்ணிக்கிறாரு. முரளி இந்த ஃபுட்டேஜ் ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்க லலிதா வந்து அதை பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க முரளி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஃபுட்டேஜ்லாம் ஃபேக்கா உண்மையான கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு முரளி லலிதாட்ட கேட்க, லலிதா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கா, அவனுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. அந்த ஃப்ரெண்டு ஒரிஜினல் கேமரா ஃபுட்டேஜும் இந்த ஃபுட்டேஜும் கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல, லலிதாவும் முரளியும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை திருடிட்டு வந்துடுறாங்க. அதை அவங்க ஃப்ரெண்ட்ட கொடுத்து செக் பண்ணி பார்க்க அவரு இல்ல இது ஃபேக் அப்படின்னு சொல்லிடுறாரு. அருள்மொழி கொலை பண்ணலங்கிறத நிரூபிக்க ஃபுல் கேஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால முரளி எஸ்ஐ வாவர் அவர் ரூம்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியாம எடுக்க பாக்குறாரு. முரளி எஸ்ஐ வாவர் ரூம்ல தேடிட்டு இருக்கதை பார்த்துட்டு, ராஜா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல சார் அருள்மொழி கேஸ் டீடைல்ஸ் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சிவகுமார அருள்மொழி கேஸ் டீடைல்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாரு. அருள்மொழி ஒருத்தர் இறக்கி விட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்துட்டு அவங்க யாரை இறக்கி விட்டாங்க அப்படிங்கறத ஆப்போசிட் காரோட டேஷ் கேமரா மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பர்சனை கண்டுபிடிச்சிட்டு எஸ்ஐ ராஜாவும் முரளியும் போக, அந்த பர்சன் என்ன சார் அறிவை கொலை பண்ணது நான் தான் சொல்ல வரீங்களா, அதான் கொலை இல்ல தற்கொலைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, அறிவு நீ கொலை பண்ண நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு எஸ்ஐ ராஜா சொல்லிட்டு, மரியாதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு.